ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குண்டு குண்டு பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தண்ணிக்கு அரை கப்பு சர்க்கரை விதத்தில் சேர்த்துக்கணும். இது கூட வந்து நான் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டுருக்கேன். ஒரு பக்கம் ஜீரா ரெடி ஆகட்டும், இன்னொரு பக்கம் வானில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கருக விட்டுறக்கூடாது, நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு பக்கம் வேகும், இன்னொரு பக்கம் வேகாது. ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எல்லா பால்ஸுமே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் ஒரு பால்ஸாக வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்ட உடனே நல்லா கிளறி விட்டு ஒரு 2 hours வந்து நல்லா ஊற விடணும். ஊற விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்